கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 2/12/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருப்பதாக. எல்லா தீமை பொல்லாப்புக்கும் விலக்கி வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக. செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் வெற்றி உண்டாகட்டும். கிருபையின் மேலே கிருபையினாலே சகலத்தையும் ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாக இவரை நீங்கள் மாற்றுங்க தகப்பனே. யோவான் 14:15 படி நீங்கள் என் இடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் மீது பிரியமாயிருந்த உம்முடைய கட்டளைகளை கைக்கொண்டு சகல நன்மைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்யுங்க. பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 2/12/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் வருகிறனப்பா. தேசத்தை நம்முடைய நன்மையினாலே நீர் திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிற நம்முடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக. நம்முடைய நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிற நம்முடைய கிருபைக்குள் நிரப்புங்கப்பா. நம்முடைய நன்மையானது தேசத்தில் இருக்கட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம இந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவது வழக்கமாக இருக்கிறது. இந்த ஆண்டிலும் 7ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி 20, 21, 22, 23 வரைக்கும் திக்கற்ற பிள்ளைகளோடும் கிராமங்களோடும் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றோர் போன்றவர்களோடு நம்ம செலிப்ரேட் பண்ண இருக்கிறோம். அதுக்காக அநேக தேவைகள் உண்டு. அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.